ஹாய் எல்லாத்துக்கும் இது நம்ம ஃபேக்ட் அண்ட் ஸ்டோரி. நான் உங்க சுரேன். லாஸ்ட் 1 month ஃபுல்லாக வீக்லி ஒரு சீசன் செக்மெண்ட் வச்சு அதுக்குள்ள நிறைய டாப்பிக்ல வச்சு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்த்தோம். அதே தாங்க இனிமேல் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்ன, நேற்று நாளே. ஆமாங்க, நேற்று நடந்த இன்னைக்கு நடக்குது நாளைக்கு நடக்க போகிற இன்ஃபர்மேஷனான முக்கியமான இன்ஃபர்மேஷன், டீட்டெயில், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி அதுலேருந்து எப்படி நம்ம லைஃபுக்கு அச்சீவ் பண்ண தேவையான என்னென்ன பாயிண்ட்லாம் எடுத்துக்கலாம், அதை வச்சு நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். இந்த உலகத்துல யாரை கேட்டாலும் தன்னோட உயிர் தன்னோட குடும்பத்தோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒருத்தரை தவிர அவங்க யாரும் இல்லைங்க, நம்ம இந்தியாவோட ராணுவம், இந்தியாவோட ஆர்மி தாங்க. தன்னோட வீடு, தன்னோட அம்மா அப்பா, சுகம் துக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னை நாட்டை மட்டுமே காப்பாற்றுற எண்ணம் அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். கொற்ற மழையா இருந்தாலும் சரி, சுட்டெரிக்க சூரியனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பனி பிரதேசமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் தாங்கிட்டு தன்னோட நாட்டை மட்டுமே காப்பாற்றுற எண்ணம் அவங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட ராணுவம் எப்போ உருவாகுச்சு, நம்ம ராணுவ வீரர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்காங்க, எந்தெந்த போரில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ ஆயுதங்கள் நம்ம கிட்ட இருக்குன்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லிருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொரு இந்தியனும் இந்த வீடியோ பார்க்க வேண்டிய விஷயம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மூலியமாக கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான ஒரு இன்ஸ்பிரேஷனான லெசன் கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கிலேய காலத்திலே ராணுவம் தொடங்கப்பட்டுன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் அகிம்சை வழியில் போராட்டி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1941 ராணுவத்தை உருவாக்கி எதிர்த்து நின்று போராடினார். 1947 சுதந்திரம் கிடைச்சப்ப ராணுவத்துக்கு பாதுகாப்பு அமைச்சின் கீழே ஒரு சட்டமும் உருவாகுச்சு. 1948 ராணுவ தளபதி ஆங்கிலேயரான ராய் பச்சன் கிட்ட இருந்து இந்தியாவின் கரியப்பா பதவி ஏற்றுக்கினாரு. 1955 ராணுவ தலைமை தளபதி உருவாக்கப்பட்டாங்க. 1962 பாதுகாப்புக்கான தயாரிப்பு துறை அமைக்கப்பட்டது. 1980 TRTO அதான் தொடங்கப்பட்டது. 2004 முன்னாள் வீரர்களுக்கான நல அமைப்பு சட்டம் அமைக்கப்பட்டது. இப்படிதான் இந்திய ராணுவ பரிமாண வளர்ச்சி வளர்ந்துன்னே சொல்லலாம். நம்மளோட வீரர்கள் பல போர்ல வெற்றி தந்திருக்காங்க, பல போர்ல தியாகமும் செஞ்சிருக்காங்க. 1947 காஷ்மீரை இந்தியாவோட ஒப்படைக்கணும் பாகிஸ்தான் கூட நடந்ததுதான் முதல் போர். 1948 ஹைதராபாத் மாகாணத்தை இந்தியாவோட இணைக்கிறது தான் இரண்டாவது போர்னே சொல்லலாம். 1950 கொரியா போரின் போது தென்கொரியாவுக்காக போரிட்டு ஐநா அமைதிப்படையில் இந்திய ராணுவம் இணைஞ்சுன்னே சொல்லலாம். 1961 போர்ச்சுகீஸ் எதிராக போரிட்டு கோவாவை மீட்டது. 1962 இந்தியா சைனா போரிட்டு இந்த போர்ல இந்தியா சோகமா தோத்தும் போயிருச்சு. ஆனா இந்த போர்ல இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம், இந்தியாவோட ராணுவ வீரர் ஒருத்தர் 300 சைனா வீரர்களை சுட்டாருன்ற பெருமை இருக்கு. 1965 பாகிஸ்தான் கூட போரிட்டு இதுல வெற்றி படைஞ்சது. இருந்தாலும் 1974 மீண்டும் பாகிஸ்தான் போர் வந்தது. இந்த போர்ல நம்ம வின் பண்ணி முக்கியமா பங்களாதேஷ் ஒரு கண்ட்ரி பிரிக்கிறதுக்கு இந்த போர் உண்மையா காரணமாக இருந்ததே சொல்லலாம். ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு ராணுவ வீரரும் மறக்க முடியாத ஆண்டு 1999 சொல்லலாம். பாகிஸ்தான் கூட நடந்த கார்கில் போர். இந்த போர்ல பாகிஸ்தான் தக்க பதிலடி கொடுத்து உலகத்துக்கு இந்தியாவோட ராணுவ பலத்தை பெருமையும் பறைசாற்று விதமாக நடந்ததே சொல்லலாம். குளோபல் ஃபயர் என்ற நிறுவனம் இந்தியாவை வேர்ல்டிலே 4வது சக்தி வாய்ந்த ராணுவம் என்ற அங்கீகாரத்தையும் கொடுத்து இந்தியாவிடம் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, கடலோர காவல்படை, துணைப்படைன்னு இப்படி எக்கச்சக்கமான போர்ஸும் இருக்கு. தரைப்படையிலே அதிகமாக ஆள் இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 13,25,000 பேர் இருக்காங்க. நம்மளோட ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் நம்மளோட ஆயுதங்களோட பரிமாண வளர்ச்சியும் பல மடங்கு உயர்ந்திருக்குன்னே சொல்லலாம். நம்ம கிட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், நவீன பீரங்கி, ஆள் இல்லாத போர் விமானம், அணு ஆயுதம் சுமந்து செல்லும் கப்பல்கள், உளவு விமானங்கள் போன்ற நிறைய உருவாக்கியிருக்கோம். உலகத்திலே ராணுவத்துக்கு அதிகமா நிதி ஒதுக்குறதுல இந்தியா 3வது இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட $60 பில்லியன் நிதி ஒதுக்குன்னே சொல்லலாம். 13 லட்சம் வீரர்கள், 4426 பீரங்கி டேங்குகள், 5000 ஏவுகணைகள், 2216 போர் விமானங்கள், 725 ராணுவ ஹெலிகாப்டர், 150 அணு ஆயுதம் சொல்லிட்டு இந்தியா பயங்கரமான சக்தி வாய்ந்த ராணுவமாக உலக மக்களுக்கு உருவாக்கப்பட்டு திகழ்கிறதுன்னு சொல்லலாம். குடும்பம் சொந்தம் எல்லாம் மறந்து தன்னோட நாடுதான் முக்கியம் என்ற ராணுவ வீரர்கள் செய்த தியாகம் ஏராளம்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சில சொல்லலாம். 1962 இந்தியாவுக்கு சைனாவுக்கு போர் நடந்தப்ப 1383 பேர் இறந்திருக்காங்க. 1047 பேர் காயமா அடைஞ்சிருக்காங்க. 1999 கார்கில் போறப்ப 527 பேர் இறந்திருக்காங்க. 1363 பேர் காயமா அடைஞ்சிருக்காங்க. 2019 புல்வாமா அட்டாக்ல 40 CRPF வீரர்கள் இறந்திருக்காங்க. இவ்வளவு ஏன் இந்தியாவுக்கு சைனாக்கு இடையே தாக்குதல் நடந்தப்ப இப்ப ரீசெண்டா 20 பேர் வீர மரணமும் அடைஞ்சு சோகத்தை உண்டாக்குச்சுன்னே சொல்லலாம். சோகமான விஷயம் நடந்தாலும் இந்திய ராணுவ வீரர்கள் தன் தாய் நாட்டை பாதுகாக்காம விட மாட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு உதாரணம் நம்ம தமிழ்நாடே சொல்லலாம். தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் கமனவாகப்பேட்டை என்ற ஊரை ராணுவப்பேட்டைன்னே மாற்றி வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல ஒவ்வொரு இளைஞனும் படிச்சு முடிச்சாலும் ராணுவத்தில் சேரணுன்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களோட மனசுல இருக்கும். அதனாலே இந்த ஊரோட எல்லையிலே உடல் மண்ணுக்கு உயிர் நாட்டுக்குன்ற வசனமும் இருக்கும். இந்த ஸ்டோரியில இருந்து பசங்க பொண்ணு கண்டிப்பா ஒரு விஷயம் கத்துக்கணுங்க. எப்படின்னா ராணுவ வீரர்கள் போராடும் போது இந்த ஜாதிக்காக தான் போராடும், அந்த ஜாதிக்காக தான் போராடுன்ற எண்ணமே கிடையாதுங்க. அவங்களோட சிந்தனை எல்லாம் ஒண்ணுதான், இந்தியர்கள் மட்டும்தான். அதே தாங்க நம்ம மனசுல இருக்கணும். ஜாதின்ற அவன் கொடுமை மறையணும். நம்ம இல்லாம ஒரே இனம், ஒரே இந்தியர்கள் நினைச்சாலே போதும், நம்மளாலே வாழ்க்கையில சாதிக்க முடியும், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தர முடியும். இப்ப சீனா நடத்திய தாக்குதல் 20 பேர் மரணம் அடைந்தாங்க. அவங்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை சேர்த்துப்போம். இந்திய ராணுவத்தோடு துணை நிற்போம், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தரும். இந்த ஸ்டோரி பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு ஃபேக்ட் அண்ட் ஸ்டோரியில சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சுரேன். 4-3-44 கலர்ல சிரிச்சுக்கிட்டே இருங்க.